ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான விளாக் பார்த்துடலாமா? வேறு ஒன்றும் இல்லை, என் ஹஸ்பண்டோட பர்த்டே விளாக் தான். இந்த பர்த்டே விளாகுக்கு ஃபுல்லாக நான் அஸ்கி வாய்ஸில் தான் பேசியிருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு கேட்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தா என்னாலேயே கேட்க முடியல. அதனால தான் இந்த வாய்ஸ் ஓவர். என்னடி சொல்கிற? நீ என்ன சொல்கிற? என்னடி சொல்கிற? ஆமாம், வேணா நீங்களே அதை கேட்டு பாருங்கள். வீட்டுக்காரருக்கு டுமாரோ பர்த்டே, அதனால நைட்டு 12 மணிக்கு கேட்க வைக்கலான்னு சொல்லி பண்ணிட்டுருக்கேன். இப்போ புரிஞ்சா நான் ஏன் வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன்னு? கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது? சரி ஓகே, இப்போ நம்ம கிஃப்ட்லாம் பேக் பண்ணிடலாமா? நமக்கு இந்த கிஃப்ட் பேக்கிங்லாம் அவ்வளோக்கும் தெரியாது, ஏதோ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு பேக்கிங் பண்ணிட வேண்டியது தான். ஃபஸ்ட் நான் இந்த கிஃப்ட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது என்னதுன்னா ஹேண்ட் மோல்டிங் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. அதனால் சரி ஓகே இது ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் வாங்க தெரிஞ்சனா இந்த செல்லோடேப்பை மட்டும் வாங்க மறந்துட்டேன். வீட்டில் இருந்த செல்லோடேப்பை குட்டி செல்லோடேப்பை வச்சு எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஏன்னா 11 மணிக்கு போய் எங்கே கடைக்கு போய் வாங்கிட்டு இருக்க முடியும்? அதனால் இருக்கிறதையும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டியாச்சு. நமக்கு தெரிஞ்சாப்புல கிஃப்ட்டையும் பேக் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, இதோட பேக்கிங் ஓவர். செகண்ட் கிஃப்ட் என்ன அப்படின்னா இந்த கூலர் தான் வாங்கியிருந்தேன். அவங்களுக்கு கூலர்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால ஓகே ட்ரைவ் பண்ணும்போதெல்லாம் போட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் 2 வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்துட்டேன், இது 2வது இதையும் பேக் பண்ணி தனியாக வச்சாச்சு. இப்போ வெளியே போய் டெக்கரேட் பண்ணுறது தான் ஒரு வேலை. ஏன்னா ஹாலில் இருந்து இப்போ அவங்கள ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணி விடணும். எப்படியோ அப்படி இப்படின்னு சொல்லி ஷிஃப்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஹாலில் வந்து ஜன்னலில் கட்டி இந்த மாதிரி போடலான்னு சொல்லி தான் நான் பிளானே பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகாத காரணத்தினால் ட்ரைபேட் மட்டும் தான் இருந்துச்சு அந்த சைஸுக்கு. அதனால ட்ரைபேடை வச்சு பண்ணிடலாமேன்னு சொல்லிவிட்டு அப்போ இந்த மண்டையில் தோணுதுனால அதை வச்சு பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 3 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்குள்ளே டிவியில் சாங்கை போடலாமேன்னு பார்த்தா அப்போ தான் இந்த டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட்டாக வரும். எப்படியோ அவங்களுக்கு பிடிச்ச பாட்டையும் போட்டுட்டு அவங்களையும் போய் எழுப்பி கூட்டிகிட்டு வந்து காமிச்சு சர்ப்ரைஸு பண்ணியாச்சு. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இந்த அளவுக்கு நீ யோசிப்பியா? அவ்வளோதான், கேக்கு வெட்டி குட்டியான ஒரு பர்த்டே சர்ப்ரைஸ் அமோகமாக முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பர்த்டே பாய்க்கான கிஃப்ட் அன்பாக்சிங் தான். எப்படியோ அவங்களுக்கு பிடிச்சாப்புல ஒரு கிஃப்ட்டு வாங்கி கொடுத்துறேன்னு நினைக்கிறேன். எப்படியோ ஒரு ஹாப்பியான பர்த்டே விளாக் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இருங்க கொஞ்சம் ஃபைனல் அவுட்புட்டையும் பார்த்துருங்க. பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.